அங்க வந்திருக்காங்க இல்லையா, வந்திருக்க கூடியவளுக்கு இப்படிதான் பொண்ணு யாருக்கு தெரியும்? அது நீ சொன்னால் தானே சொல்லிட இமயமலை சாரலை வந்து அனுமராதா கூட வில்லை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறோம். அந்த வில்லை வளைப்பது கிடையாது. எந்த பூஜைனா அரடிக்கு தான வளைக்கிறதுக்கு ஆறதுல. இப்பதான் சொல்லுகிறாப்ப நிம்மந்தனங்குதுன்னு. விட்டியம் கால் பாகத்துல இருக்குது. வில்லு பாரு வானத்துல இருக்குது. கீழே நிலக்கண்ணாடி, இங்க பூமியில இது கண்ணாடி, மேலே மச்சம் சுரந்து கொண்டிருக்கும். இந்த நிலக்கண்ணாடியை பார்த்து தூரத்தில் வழியாக பார்க்கணுமா? இந்த பையன் எப்படி வளைஞ்சிருக்காரு இந்த மாதிரி வளைஞ்சு பார்க்கணும். மேலே பார்க்க கூடாது, இல்ல வளைச்ச மட்டும் பொண்ணு இல்ல, மேலே மேலே பார்க்க கூடாது. கீழே நிலக்கண்ணாடியை பார்த்து திருத்தி அது மச்சத்தை இறக்கணும். அது இருக்க சந்தனம் வரும். சந்தனத்தை இணைத்து பேருக்கு பரிமாறியான யாரால் என் மகளை தருகிறேன். ஆகட்டும் ஆகட்டும். எல்லாரும் காது குத்து கேட்டீங்க அரசர்களே, காது கட்டு கேட்டீங்க. அம்பை விட்டு அதுவும் ஒரு அம்பு ஒண்ணுல போய் ஒண்ணுல வரணுமா? ஆமா, ஒரு வாட்டில போன ஒரு வாட்டில வரணும். அதனால அந்த விடக்கூடிய அம்பாகப்பட்டது ஒரு துவாரத்தில் போக வேண்டும். வீண் போன உடனே அந்த மச்சத்தை எடுத்துவிட்டு மற்றொரு துவாரத்தில் வந்து அந்த சந்தனக்கு நின்று விடணும். அடியில சந்தனக்கண் வச்சிருப்பேன். அந்த சந்தன கிணத்தில் விழுந்த உடனே தண்ணி மேல எழணும். எல்லாருக்குமே சந்தன பரிமளம் அப்படியே மணக்கும். அப்படி யாரு செய்யறீங்களோ அவர்களுக்கு தாயினுடைய மகன் என்ன தவிர எவனாலும் முடியாது. அதனால சரி, நான் அமர்கிறேன். நம்மளுக்கு தான் பொண்ணு. நீ கட்டுக்க அவனும் நம்மளை சேர்ந்தவன். ஆமா, பந்தல்ல மாட்டிக்கான். ஒரு வணக்கம், ஒரு வணக்கம், சபைக்கு ஒரு வணக்கம். என்ன சொல்லிச்சு நீ மாதிரி பேர் பண்ணதானே ஒரே அடி தான் இதுக்கு மேல வர நீ உருது அடி. அது ஒண்ணு